ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கீதோ ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா யம்மியாக டேஸ்ட்டாக கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டோட வீட்டிலே எப்படி மைசூர் பாக் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறோம். கடலை மாவோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா நெய்யும் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா சுட சுட இருக்கிற எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கோம்ல, அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு சர்க்கரை, 1 கப் அளவு பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி நெய், எண்ணெய், அதுக்கப்புறமா கடலை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருக்க நெய்யாக இருக்கட்டும் இல்லைனா எண்ணெயாக இருக்கட்டும், அது ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது இது போல் பார்த்திங்கன்னா நல்லா திரண்டு வரும். இது போல் நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமா இதை ஏற்கனவே நான் பார்த்திங்கன்னா ஒரு டின்னில் வந்து நெய் நல்லா தடவி வச்சுருக்கேன். அந்த டின்னுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். எல்லா பக்கமும் நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா லேசாக ஷேக் பண்ணி விடலாம். ரொம்ப ஆறுனதுக்கு அப்புறமா கட் பண்ணால் நமக்கு அந்தளவுக்கு ஈஸியாக இருக்காது. ஸோ கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இதை நம்ம பீசஸ் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா யம்மியான டேஸ்டான மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.